ஹலோ வணக்கம். இன்னைக்கு டே 12. டெய்லி 100 புஷ்அப்ஸில் 100 புஷ்அப்ஸ் ப்ளஸ் 10 புல்அப்ஸ் வந்து நேற்று கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நைட்டு தூங்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இருந்தாலுமே மார்னிங் மீட்டிங் கிட்டத்தட்ட 6:50க்கு காலையில் இருந்துச்சு. அந்த மீட்டிங் நான் தான் எடுத்தேன். அது முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் என்னோடய ஆஃபீஸில் இருக்கேன். என்னுடைய மார்னிங் மீட்டிங்கில் சானிட்டரி நாப்கின் பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதை பற்றின வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய யூடியூப் சேனலில் போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின வீடியோ தான். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதோட அவேர்னஸ் என்னன்றது இங்கே இருக்கிற ஒருத்தம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரி மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை. என்ன தாழ்வு மனப்பான்மைனா, நம்ம வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கோம், நம்ம வந்து அசிங்கமாக இருக்கோம் அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை. சரிங்களா? அந்த காக்கா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அந்த தாழ்வு மனப்பான்மையில் கொக்கு கிட்ட பேசிச்சான். கொக்கு, நீலாம் என்ன, நீலாம் வந்து வெள்ளையாக இருக்க, நீலாம் வந்து பார்த்தனா உன்னை எல்லாரும் ரசிக்கிறாங்க, நீ என்னோட வெள்ளையாக இருக்க, நீ அழகாக இருக்க அப்படின்னு வந்து கொக்கு கிட்ட போய் காக்கா பேசிச்சான். உடனே கொக்கு சொன்னிச்சான், நானே நான் அழகாக தான் நினச்சிட்டு இருந்தேன். எது வரைக்கும் அப்படின்னா, கிளியை பார்க்குற வரைக்கும். பட் இந்த கிளியை பாரு, பச்சை பசேர்னு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு பாரு. அப்போது நான் என்ன அழகுன்னு ஏதோ ஒரு நினச்சிருந்தேன், கிளியை பார்க்குறதா நினச்சிருந்தேன். பட் என்னோட கிளி தான் அழகு, நான் வந்து நார்மல் தான், கிளியை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறதுனா கொக்கு. உடனே அந்த காக்கா கிளிக்கிட்ட போச்சான். கிளிக்கிட்ட போகும்போது கிளி என்ன சொல்லுது, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் மயிலை பார்க்குற வரைக்கும் தான் அந்த எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் மயில் வந்து பார்த்தோன்னா என்னோட அழகாக இருக்குது, அப்போ மயில் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, அப்போ மயில் தான் இருக்கிறதுலே ஹாப்பியாக சந்தோஷமாக நினச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், நான்லாம் இருக்க முடியாது, நான் மயிலாக பிறந்துருக்கலாமேன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மயில் சொன்னான். உடனே மயில் கிட்ட போய் அந்த காக்கா கேட்குது. மயில் என்ன சொல்லுதுன்னா, கரெக்டு தான், அழகாக இருக்கேன், தோகை வச்சு ஆடுறேன் தான், பட் இதை ஒரு காரணமாக வச்சு தான் என்னை கூண்டில் போட்டு அடைச்சிடுறாங்க, என்னை கூண்டில் போட்டு அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க. ஆனால் உன்னை பாரு, நீ சந்தோஷமாக சுதந்திரமாக வெளில சுற்றிட்டு இருக்க, நான் ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கேன்னு மயில் சொல்லிச்சான். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கான அருமையை நம்ம புரிஞ்சுக்காம இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம கம்பேர் பண்ணோன்னா கடைசி வரையும் நம்மளால் நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு எப்போ நம்ம நன்றி உணர்வோடு இருக்கோமோ அப்போ மட்டும்தான் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ். டே 13 சந்திக்கலாம். பை.